திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தால் உருவான கரும்புகை சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்க்கும் அளவிற்கு பரவி கிடக்கிறது. இது குறித்த விவரங்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் செல்வசூரியன் வழங்க கேட்கலாம். செல்வசூரியன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சென்னையிலிருந்து மைசூருக்கு பெட்ரோலிய பொருட்களை ஏற்றிச் சென்ற ஒரு சரக்கு ரயில் என்பது திருவள்ளூர் ரயில் நிலையத்தை தாண்டி சற்று தொலைவில் இருக்கக்கூடிய வரதராஜபுரம் பகுதியில் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். நமது ஒளிப்பதிவாளர் ஜாஃபர் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் இந்த விபத்தின் தீவிரம் என்னவென்று அப்படின்னு பார்க்கலாம். தற்போது முதல் கட்டமாக நமக்கு இந்த காட்சிகள் மூலம் தெரிய வருவது இந்த விபத்து என்பது இந்த ரயில் பெட்டிகள் தடம் பிறந்ததால் ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்றது மாதிரியான அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது. 2-3 இந்த டேங்கர் பெட்டிகள் என்பது தடம் புரண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த காட்சிகளை பார்த்தோம் என்றால் தீயணைப்பு படையினர் தீவிரமாக அந்த தீயை அணைப்பதற்காக கடந்த 5 மணி நேரமாக போராடி வருகின்றனர். காலை 5 மணிக்கு இந்த விபத்து என்பது ஏற்பட்டதாக நமக்கு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. 5 மணியிலிருந்து தற்போது 5 மணி நேரமாக தீவிரமாக இந்த தீயை அணைக்கும் பணிகளை தீயணைப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போதே தெரியவர்கள் தீயின் தீவிரம் என்பது சற்று அதிகரித்து தீயணைப்பு படையினரே அங்கிருந்து அந்த பகுதியிலிருந்து விலகக்கூடிய ஒரு காட்சி தான் இருக்கிறது. தற்போது வரை தீ என்பது கட்டுக்குள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த கரும்புகையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கரும்புகையை பார்த்தோம்னால் சென்னையிலிருந்து பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சென்னையிலிருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தான் இருக்கிறது இந்த கரும்புகையின் அந்த தீவிரம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே தடத்தில் இருக்கக்கூடிய சென்னை முதல் இந்த அரக்கோணம் வரையிலான அந்த தடத்தில் இருக்கக்கூடிய ரயில்களும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே 5 ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. 8 ரயில்கள் மொத்தமாக தனது சேவையை நிறுத்திக் கொள்வதாக தென்னக ரயில்வே அறிவித்திருக்கிறது. ஸ்ரீராம், அருகாமையில் எவ்வளவு குடியிருப்புகள் இருக்கு, அந்த மக்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு செல்வசூரியன்? பெரும்பான்மையாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதி விபத்து நடந்திருக்கக்கூடிய இந்த வரதராஜபுரம் பகுதி என்பது ஒரு குடியிருப்பு பகுதியாக இருக்கிறது. இந்த விபத்து நடந்திருக்க இடத்தை சுற்றியே நாம் வீடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீடில் இந்த புகை அதிகமாக இருப்பதன் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஜன்னல் மற்றும் கதவுகளை பூட்டி உள்ளே இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியாது. அது மட்டுமல்லாமல் இந்த விபத்து மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் இங்கு திரண்டு அந்த விபத்தை பார்த்து வருகின்றனர். ஆபத்தை உணராமல் இருந்த போதும் காவல்துறையினர் அவர்களை உடனடியாக இங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது தீயணைப்பு படையினர் தான் இங்கு தீவிரமாக அந்த தீயை அணைக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்ரீராம், விரிவான தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி செல்வசூரியன்.